எல்லாருடைய ஃபேவரட்டான இந்த பாதாம் அல்வா கையிலலாம் ஒட்டாம, பிசுபிசுப்பு இல்லாம நல்லா சாஃப்ட்டாவும், டேஸ்டியாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 4, 5 மணி நேரம் பாதாம தண்ணீல ஊற வச்சுக்கணும். நம்ம செய்யறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி காய்ச்சி ஆற வச்ச பால்ல குங்குமப்பூவ ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்க பாதாமோட தோலெல்லாம் நீக்கிட்டு, மிக்ஸி ஜார்ல சேர்த்து காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 டம்ளர் விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நைஸான பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கிட்டு, இத ஒரு பாத்திரத்தில விட்டு, நம்ம ஊற வச்சிருக்க குங்குமப்பூ, அதோட மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா பால் விட்டு அலசி இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது திக்கான பக்கம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா நெய் விட்டு கலந்து விட்டுக்கணும். அப்படி இல்லன்னா அடி பிடிச்சிரும். பாதாமோட பச்சை வாடைலாம் போயிட்டு திக்கான பதம் வரும்போது, இதோட 300 கிராம் சர்க்கரைய சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ பாதாம் எடுத்திருந்தேன். அதனால 300 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா நெய் விட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த மாரி திக்கான பக்குவம் வரும்போது அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டிங்கன்னா, அல்வா பதத்துக்கு வந்துரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.